ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான கொங்கரப்பட்டி பங்கு மக்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, பிரியமான புது நன்மை உறுதி பூசல் வாங்க போகின்ற சிறுவர் சிறுமிகளே, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய பங்கில் ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இந்த பிள்ளைகளுக்கு மறக்க முடியாத நாள் இந்த புது நன்மை உறுதி பூசல் நாள். ஏற்கனவே ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்ற போதும் முக்கியமான நாள். ஏனென்றால் மறைக்கல்வியில் நீங்கள் படித்தது போல கடவுளுடைய பிள்ளையாக, திரு அவையின் பிள்ளையாக நீங்கள் மாறினீர்கள். செயல் வழி பாவம், பிறப்பு நிலை பாவம் ஒழிந்தது. அதை தாண்டி இயேசுவினுடைய முப்பெரும் பணியிலே பங்கு பெறுகிறீர்கள். இறைவார்த்தை அறிவிக்க, புனிதப்படுத்த, வழி நடத்த ஆற்றல் பெறுகிறீர்கள். அதுதான் திருமுழுக்கினுடைய விளைவு. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுக்கு உணவாக கிடைக்கப் போகிறார். ஒரு கிறிஸ்தவர் என்றால் முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னவென்றால், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பூசையில் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். சாமியார் அங்கே இருக்கார், பூசை வச்சுட்டு போகிறார், நான் எங்கே போகிறது அப்படின்னு சில பேர் போகிறதில்ல. அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை கூட வராதவங்களாம் சில பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன்றதுக்கு அடையாளமே திருப்பலியில் பங்கெடுப்பது. ரெண்டாவது, பங்கெடுத்துட்டு அப்படியே போயிடலாமா? போகக்கூடாது. திருப்பலியில் ஆண்டவருடைய திருவுடலை உணவாக நாம் பெறுகிறோம். ஆண்டவருடைய திருவுடலை உணவாக நாம் பெறுகிறோம். ரெண்டாவது. மூன்றாவது, பூசை முடிஞ்சாலும் இங்கே நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். திவ்ய நற்கருணை பெட்டியில் அவரை ஆராதிக்க வேண்டும். கிறிஸ்தவன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செய்யாதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. பூசையில் பக்தியோடு அடிக்கடி பங்கு பெறணும், நற்கருணை உட்கொள்ள வேண்டும், நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அது ஒன்று. இன்னொரு பக்கம், கிறிஸ்தவர்னா அன்னைக்கு பேதுரு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன. வாழ்வு தரும் வார்த்தைகள் ஆண்டவரிடம் உள்ளன. வாழ்வு தரும் வார்த்தைகளை நம்முடைய பைபிள், விவிலியம் அடங்கி இருக்கிறது. அதை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். கொங்கரப்பட்டி பங்கு ஒரு ரொம்ப பழைய பங்கு அப்படின்னு சொன்னால் போதாது. கொங்கரப்பட்டி மக்களுக்கு பைபிள் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். கொங்கரப்பட்டி மக்கள் தவறாமல் திவ்ய பலி பூசைக்கு வராங்களா அப்படின்னு கேட்கணும். இது ஒரு முக்கியமான அடையாளம். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன. வாழ்வு தரும் வார்த்தைகளை படிக்கணும். அது ரெண்டாவது அடையாளம். மறக்கவே கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரை நினைப்பேன். வாய்ப்பு கிடைத்தால் ஆராதிப்பேன், பூசையில் பங்கெடுப்பேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, மடகாஸ்கரில் இருந்தவங்க, பிஷப், நான் 20 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு பூசையில் பங்கெடுத்தேன். எனக்கே உள்ளம் சிலிர்க்கிறது. பூசையினுடைய மாண்பை பாருங்கள். 20 கிலோமீட்டர் நடந்து போய் அவங்க பூசையில் பங்கெடுத்திருக்காங்க. சில பேருங்க வராமல் இருந்தால் அது சரி கிடையாது.
ஞாபகம் இருக்கட்டும். இன்றைக்கு முக்கியமாக ஆண்டவருடைய திரு உடலை, திரு இரத்தத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். வெளிநாட்டில் இருக்கிற அப்பா மகளுக்கு ஃபோன் பண்ணுறார். ஏம்மா, இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், அன்பளிப்பு வேணும் அப்படின்னு கேட்டார். அப்பா அந்த பொண்ணு, அப்பா 3 வருஷமாக உங்களை பார்க்கல, நீங்கள் வந்தாவே போதும், எனக்கு கிஃப்ட் ஒன்றும் வேண்டான்னு சொல்லுச்சு. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு, இதோ என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி நற்கருணை வடிவாக நமக்கு பிரசன்னமாக இருக்கிறது தான். மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூடயே இருக்கணும். அதுவும் மனசுக்கு பிடிச்சவர் தன்னையே உணவாக கொடுக்கிறார்னா எப்படி பார்த்துக்குங்க. ஆண்டவர் நமக்கு எதற்காக இந்த உணவை கொடுத்தார் தெரியுமா? அவர் நமக்காக உயிரை விட்டாரே சிலுவையில், அதை நம்ம ஒரு வேளை மறந்து விடுவோம். ரத்தம் சிந்தி அவர் உயிரை கையளித்தார். அவர் முதலாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும்போது தன்னுடைய சிலுவை சாவை நினைத்துதான் செய்தார். இதை வாங்கி உண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது மக்கள் எல்லாருக்காகவும் தன்னுடைய சதை சுக்குநூறாக கிழிக்கப்படும். இதை வாங்கி பருகுங்கள் சொல்லும்போது மக்கள் எல்லாருக்காகவும் தன்னுடைய ரத்தம் சிந்தப்படும். நற்கருணை பலி ரத்தம் சிந்தாத சிலுவை பலி. இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை வாங்கி உண்ணுங்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாமும் அவர் நினைவாக ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் வாழ்ந்தது போல வாழ வேண்டும். ஆண்டவர் வாழ்ந்தது போல நம் உயிரை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை, பொருட்களை, திறமைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் சளைக்காமல் திருப்பி சொல்லுவேன், நாக்கை நீட்டி நன்மை வாங்கினா போதாது, கையை நீட்டி நன்மை செய்யணும். அதுக்காக தான் நற்கருணை. ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவராகவே மாற வேண்டும். ஆண்டவர் நல்லவர், கெட்டவர் கிடையாது. ஆண்டவர் நல்லவர். அந்த ஆண்டவரை பற்றி ஒரு விதத்தில் இன்றைய முதல் வாசகம் அழகாக சொன்னது. 2வது வாசகம் நற்கருணை ஏற்படுத்தப்பட்டதை குறித்து சொன்னது. தம்பி அழகாக வாசித்தான். முதல் வாசகம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் ஆவியால் நிறைந்திருக்கிறார். இன்றைக்கு ஆவியின் கொடைகளை பெறுகின்ற நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லுது. ஆண்டவரை போல நாம் மாற வேண்டும், இயேசுவை போல. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். எல்லாரும் எப்போ பார்த்தாலும் நேரத்தை செலவழிக்கிறது, டிவி பார்த்தாலும் மொபைல் பார்த்தாலும் கண்ட சினிமா நடிகையை பார்க்குற. ஐயோ, கேவலமாக இருக்குது. அவங்க தொழில் தானே செய்கிறாங்க, அதை மறந்துட்டு அவங்களையே பார்த்துட்டு அவங்க பின்னாடி ஓடுறது. அப்படிப்பட்டவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. அந்த காலத்தில் ஊராக போய் ட்ராமா போட்டாங்க, நாடகம் போட்டாங்க. எதுக்கு? ஒரு பக்கம் பொழுதுபோக்கு, இன்னொரு பக்கம் நல்ல பாடம் சொல்கிறதுக்கு. அவங்களெல்லாம் இந்த கூத்தாடி தான் என் தலைவர் நீ அவனாவது சொன்னானா? சொல்லவே கிடையாது. இந்த காலத்தில் அப்போ கம்யூனிகேஷன், இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் வளர்ந்துடுச்சு. எவனாவது ஒரு நடிகன்னா அவன் தொழிலுக்காக காசு வாங்குகிறான், அவன் தான் எனக்கு பிடிக்குது, இவன் தான் எனக்கு பிடிக்குது. வெக்கம் இல்லாமல் இப்படிலாம் சொல்லவே கூடாது. நமக்கு ஆண்டவர் தான், நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தான், நமக்கு செபஸ்தியார் தான், எத்தனையோ புனிதர்கள் தான், அன்னை தெரேசா தான். அவர்களைத்தான் நினைக்கணுமே தவிர நான் யாரை ஆக்ட்ரஸ் பேர் சொல்ல விரும்பலை. அவன் பிடிக்கும், இவன் பிடிக்கும் அப்படின்னு இனிமேல் சொல்லுவீங்களா? சொல்லவே கூடாது. எந்த நடிகரும் சின்ன பிள்ளைகளே இப்படி தான் கற்றுக் கொடுத்துட்றாங்க. பாரு, என் பிள்ளை அவனை மாதிரி பேசுது. வெக்கம்ல சூடு சொர்ண கிடையாது இந்த மக்களுக்கு. எடுத்த உடனே சினிமா பாட்டை பாடுதான்.
அதை கைத்தட்டி சிரித்து இந்த பிள்ளைகளை கெடுப்பது எல்லாம் இந்த பெற்றோர்கள் தான். ஜெபிக்க கற்றுக்கொடு, நன்றாக வாழ கற்றுக்கொடு. இந்த உலகிலே பணம் பண்ணுகிற, முறைகேடாக வாழ்கின்ற, தாறுமாறாக இருக்கின்ற அவனை எல்லாம் கொண்டாடாது. அவன் ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறான்னா இல்லை, அவன் உன் பிள்ளைக்கு மாடலா சொல்லி கொடுக்கறது. அவர்களை நாம் பின்பற்றவே கூடாது. ஞாபகம் இருக்கட்டும், ஏதோ பொழுதுபோக்கு கொஞ்சம் பார்க்கலாம், நல்ல கதை இருந்தால் பார்க்கலாம், அதோட முடிஞ்சுது. மறந்து விடாதீர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு உலகம் கெட்டு போகுது. அவன் குடிக்கிறான்னா உன் பிள்ளைக்கு முதல்ல சின்ன பிள்ளைக்கு மொபைலை வச்சு நீ காட்டி கொடுக்கறது தான், இவன் மாதிரி ஆடு அப்படின்னு. அப்புறம் அவன் குடிக்கிறான்னா அதுவும் குடிக்கும். அவன் பொண்டாட்டியை துரத்திட்டு 4 கல்யாணம் பண்ணுறான்னா அதுவும் பண்ணும். இதுக்காகவா நம்முடைய வாழ்க்கை? மானங்கெட்ட வாழ்க்கை. அவர்களையெல்லாம் பின்பற்றக்கூடாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் சொல்லுகிறது, எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நமக்கு இருக்கிறார்கள், திரண்டு வருகின்ற மேகம் போல. அவங்கள பார்க்கணும், நல்ல புனிதர்களை பார்க்கணும், அவர்களை பார்த்து வாழ கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு பாருங்க பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆவியால் நீங்கள் நிறையப்பட போகிறீர்கள். ஒரு பக்கம் ஆண்டவரே வரப்போகிறார், இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய ஆவியால் நிறைகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கடவுளுடைய ஊழியர்களாம். ஆண்டவருக்கு தான் நான் வேலை செய்வேன். அந்த அரசியல்வாதி கிடையாது, இந்த நடிகர் கிடையாது, அந்த அடியாள் வச்சிருக்கிறானே அவனுக்கு கிடையாது. ஆண்டவருடைய வேலைக்காரன் நான். 2வது சொல்லி இருக்கு, அவரில் என் உள்ளம் மகிழ்கிறது. ஆண்டவருடைய ஆவி நிறைஞ்சதுன்னா பாருங்க, இன்றைய வாசகத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும் விதத்தில். ஒரு விதத்தில் முதல்ல பெற்றோர் மகிழ்ச்சி அடையும். எப்போ மகிழ்ச்சி அடைவாங்க? நீங்கள் நல்லா படிக்கணும், கீழ்ப்படியணும், நேரத்தை வீணாக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பெற்றோர் மகிழ்வார்கள் தானே. பெற்றோர் மகிழ்ந்தால் ஆண்டவர் மகிழ்வார். அவரில் என் உள்ளம் பூரிப்படைகிறது. தந்தை கடவுள் அன்றைக்கு இயேசு சாமி திருமுழுக்கு பெறும்போது தாபோர் மலையில் மறுரூபம் ஆகும்போது சொன்னார், இவரில் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி அடையும் விதத்தில் எல்லாரும் வாழ வேண்டும். மகிழ்ச்சி அடையும் விதத்தில் வாழ வேண்டாம். அப்புறம் பாருங்க சொல்லியிருக்கு, 3 தடவை இன்னைக்கு சொல்லியிருக்கு சின்ன பகுதியில். அது தொடர்ந்து 4வது தடவையும் சொல்லியிருக்கு. என்னன்னா, அவர் நீதியை நிலைநாட்டுவார். நீதியை நிலைநாட்டும் வரை ஓய மாட்டார். உறுதி பூசல் பெறுகிற பிள்ளைகள் நீதியோட நடக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது. இப்போ இருக்கிறதே 4 இட்லி தான். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறீங்க, 4 எனக்கு தான்மா அப்படின்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. 2 இட்லி அண்ணன் சாப்பிட்டோம், நான் 2 இட்லி சாப்பிட்றேன். அநியாயம் யாருக்குமே செய்யக்கூடாது. நிறைய தடவை சண்டை நடக்குது. ஏன்னா என் நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டான், நல்ல பிளாட்டை அவன் எடுத்துக்கிட்டான், என்னை ஏமாற்றிட்டான். ஏமாற்றுகிறவர்கள் ஆவியை பெறவில்லை, பெற்றாலும் அதை வீணடிக்கிறார்கள். தூய ஆவிக்கு வருத்தம் கொடுக்கிறார்கள். யாரையும் ஏமாற்றக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, திருப்பி ஆவியை பெற்றுக்கொண்டவர் நீதியை நிலைநாட்டுவார். நீதினா என்ன? கடவுளுக்குரியது கடவுளுக்கு கொடுக்கணும், செசாருக்குரியதை செசாருக்கு கொடுக்கணும். நீதி கூறி நீதியை நிலைநாட்டி வாழ, அதுவும் இன்னைக்கு சொல்லியிருந்துப்பார். இன்னொன்று இன்னைக்கு பார்த்தோம், ஆவியால் நிறைந்தால் என்னவா? அவர் சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். சண்டை போடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும். சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். சத்தமாக பேசி சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்துவை அவர்கள் பழிக்கிறார்கள்.
ஆண்டவருடைய ஆவி இருக்கும்போது இந்த கூக்குரலிட்டு பேசுவதெல்லாம் கிடையாது. அன்போடு பாசத்தோடு பேசுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். உங்கள் புது நன்மைக்கு வந்திருக்கிற இந்த ஊர் மக்கள் இருக்கணும். ரொம்ப தெளிவாக இருக்கு பாரு. அடுத்தது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் புகையும் திரியை அணைக்க மாட்டாராம், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டாராம் பாரு. ஏற்கனவே அந்த திரி கொஞ்சம் மங்கி போயிட்டு எரியிற மாதிரி, இன்னும் எரிய முடியல, எரிஞ்சு முடிச்சிடுச்சு. இருந்தாலும் கூட அதை அணைக்க மாட்டாராம். நாணல் ரொம்ப மென்மையான ஒரு சின்ன செடியாம், அதே நெறிந்து போச்சு, அதை முறிக்க மாட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மென்மையாக இருப்பார், கனிவாக இருப்பார். ஒரு கிறிஸ்தவனா அப்படி தான் இருக்கணும். நீ ஒரு அடி கொடுத்தா நான் 10 அடி கொடுக்குறேன், சண்டைக்கு வரியா, வரம் பாரு, வரைஞ்சி கட்டிக்கிட்டு வர்றது. இங்கே பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கு ஆண்டவருடைய ஊழியனை பற்றி. ரொம்ப சாஃப்டாக, ஜென்டில்மேன், நல்ல பிள்ளை, பொறுமையான பிள்ளை, கனிவான பிள்ளை என்று உங்களை பற்றி சொல்ல வேண்டும். அவன் சண்டைக்காரன்பா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பெருமையா கிடையாது. இன்னைக்கு பாருங்க, மே மாதம் 22ஆம் தேதி புனித ரீத்தாவினுடைய திருவிழா. யாருன்னா ரீத்தான்னு பேர் வச்சுருக்கீங்களா? இருப்பீங்க. புனித ரீத்தாம்மாவுடைய திருநா 14ஆம் நூற்றாண்டில் பிறந்தாங்க. அவங்கள பாருங்க, அந்த அம்மா ஒரு பாடம்தான் ஒரு விதத்தில் நமக்கு. சிஸ்டர் ஆகணுன்னா அவங்களுக்கு ஆசை, ஆனால் ஆகவில்லை, கல்யாணம் பண்ணாங்க. யார் கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளை அவங்க புருஷன் மோசக்காரன், ரொம்ப கொடுமைப்படுத்தினான். இந்த அம்மா அவனுக்காக வேண்டிக்கிச்சு, 2 பிள்ளையும் பிறந்தாச்சு. கடைசியாக வேண்டி வேண்டி அவன் மனம் மாறினான். மனம் மாறின பிறகு ஏற்கனவே யாரெல்லாம் அவன் அடித்தானோ அவங்கெல்லாம் இவனை மன்னிக்கலை, அவனை கொன்னுட்டாங்க. ரீத்தா அவனுடைய புருஷனை கொன்னுட்டாங்க. உடனே இந்த 2 பிள்ளைங்களும் இன்னும் ஒரு 18 வயசு கூட ஆகலை, எங்கள் அப்பாவை கொண்டவனை நான் போய் கொல்ல போகிறேன்னு போகுது. ஏன்னா வாழ்நாள் முழுசும் அப்பாவை அப்படி தானே பார்த்தது, கொல்ல போகணுன்னு போகுது 2 பிள்ளைங்களும். ஐயோ நீ கொல்லாதீங்க, பாவம், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் மனம் மாறிச்சு. ஆனால் வேறு வியாதி செத்துடுச்சு. கணவனும் போயாச்சு, 2 பிள்ளைகளும் மறித்தாச்சு. அப்போ தான் அகஸ்டீனியன் சிஸ்டர் ஆனாங்க அந்த அம்மா. வாழ்நாள்லாம் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. புனித யூதாவை பற்றி பேட்ரன் ஆஃப் தி இம்பாசிபிள் கேசஸ் அப்படின்னு சொல்லும். முடியவே முடியாதுன்றதெல்லாம் யூதா கிட்ட வேணுனா போதும், அவங்களோட சேர்ந்து ரீத்தாம்மா கிட்ட வேண்டுனா போதும், எல்லாம் முடியும். அந்த அம்மா மன்னிக்க, பொறுமையாயிருக்க கற்றுக் கொடுக்கிறவர் இன்றைய புனிதர். சண்டை போட அல்ல. ஆண்டவரை பெறப்போகிறீர்கள், ஆண்டவரை போல பேசுங்கள், நடங்கள். தூய ஆவியை பெறப்போகிறீர்கள், தூய ஆவியின் கொடைகளை, கனிகளை பெற்று நல்ல வாழ்வு வாழுங்கள். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசேப்பர், புனித செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.